ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோசி அண்ட் சேமி. இன்றைக்கி நம்ம யோசி சேமி சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெண்களை ரொம்பவே மதிக்கிற மாதிரி நம்மக்கிட்ட நாமளே மாற்றிக்கக்கூடிய ஒரு 7 விஷயந்தான். இந்த 7 விஷயத்தையும் கண்டிப்பாக நீங்கள் எல்லார்கிட்டேயுமே இந்த பழக்கம் இருக்கும், மாற்றிக்கோங்க. மற்றவங்க முன்னாடி கொஞ்சம் கெத்தாக வாழலாம். இன்னொன்று, நம்மளை யாருமே மதிக்கலையே அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா. இனிமேல் இந்த 7 பழக்கத்தை மட்டும் நீங்கள் மாற்றி பாருங்கள். எல்லோரும் உங்களை தேடி ஒரு கதையை உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசுவாங்க. ஒன்று ஒன்றா பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மொதல் விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம எப்படிப்பட்ட ஆட்களை சார்ந்து இருக்கோம், நம்மளை சுற்றி எப்படிப்பட்ட கேரக்டரில் உள்ள ஆட்கள் இருக்காங்க அப்படின்னு. எதுக்காக இப்படி சொல்கிறேன்னா, ஒரு சில பேருக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அமைவாங்க, ஒரு சில பேருக்கு எதை எடுத்தாலும் நெகட்டிவாக பேசக்கூடிய ஆட்களே இருப்பாங்க. நம்ம சொந்தக்காரவங்களாக இருக்கலாம், இல்லை நம்ம கூட பிறந்தவங்களாக இருக்கலாம். நம்ம ஒரு நல்ல பாதையில் முன்னேறுறோம் அப்படின்னா, அது செய்யாத, அது வேண்டாம், அது வேஸ்ட்டு, அதில் நீ செஞ்சேன்னா உனக்கு தோல்வி தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, நீ முன்னேறு, நம்ம எவ்வளவுக்கு துவண்டு கிடந்தாலும் கை கொடுத்து தூக்கி இந்த பாதையில் போ, உனக்கு இதில் தான் ஆர்வம் நிறைய இருக்குது, இதை பண்ணால் நீ லைஃப்பில் சக்ஸஸ் ஆகுவ அப்படின்னு நமக்கே நம்மளோட திறமை தெரியாதப்போ அதை எடுத்து சொல்லி இந்த பாதையில் போன்னு கூட்டிகிட்டு போவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல கேரக்டரும் இருக்குது. இதில் நீங்கள் எந்த பாசிட்டிவான ஆட்கள் கூட சேர்ந்து இருக்கீங்களா, இல்லை நெகட்டிவாக பேசக்கூடிய ஆட்கள் கூட சேர்ந்து இருக்கீங்களா அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எதுக்காக அப்படின்னா, பாசிட்டிவான ஃப்ரெண்ட்ஸ் அமைஞ்சால் நம்ம வாழ்க்கை ரொம்ப லக்கு தான். நெகட்டிவான ஃப்ரெண்ட்ஸ் அமைஞ்சாங்க அப்படின்னா நம்ம லைஃப்பில் ஒரு விஷயத்துலையுமே முன்னேற விட மாட்டாங்க. நம்மளை சுற்றி எப்போவுமே நெகட்டிவான தாட் மட்டும்தான் நம்மளை அப்படி சூழ்ந்து இருக்கும். அது நம்ம லைஃப்பை சீக்கிரமாகவே நாசம் பண்ணிடும். அடுத்த விஷயம் பார்த்திங்க அப்படின்னா, சின்ன சின்ன விஷயங்களை கூட நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளை கழித்து பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடக்கூடாது. எதுக்காக அப்படின்னா, நம்ம நம்மளை புத்திசாலியாக சக்தி வாய்ந்த ஒரு பெண்ணாக மாற்றணும் அப்படின்னா, வீட்டில் வேலைங்க எல்லாம் இருக்கும். ஒரு நாள் உடம்புக்கு முடியலைன்னா அடுத்த நாள் செஞ்சுக்கோங்க. ஆனால் நம்ம உடம்பு, கை கால், திறமை எல்லாமே நல்லா இருக்கும்போது கூட டிவி பார்த்துக்கிட்டு எப்போவும் மொபைல் நோண்டிக்கிட்டு, வீட்டில் நேரத்துக்கு சமைக்காமல் எப்போ பார்த்தாலும் ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு, இந்த மாதிரியெல்லாம் நம்ம எப்போவும் ஒரு சோம்பேறித்தனத்தை காட்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளை யாருமே மதிக்க மாட்டாங்க. புரியுதா? இன்னொன்று, நமக்கு அது அழகு கிடையாது. நம்ம வீட்டில் நல்ல வேலைகள்லாம் செஞ்சு எடுத்து இருந்தால் தான் நம்ம உடம்பும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். 4 துணி இருக்கும்போதே நம்ம எரிச்சல் படாமல் துவைச்சோம் அப்படின்னா அந்த வேலை அப்போவே முடிஞ்சிடும். 4 நாள் கூட்டி பாருங்கள், அது 4 பக்கெட் துணியாக மாறிடும். ஒத்தையில் இருந்து ஒரே ராவி நம்ம தான் துவைக்கணும். அதுக்கு தான் சொல்கிறேன், நீங்கள் அந்த தள்ளி போடுற பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா, சின்ன ஒரு டீ போடுற வேலையிலேருந்து பெரிய பெரிய வேலைகள் வரைக்கும் நீங்கள் தள்ளி போடாதீங்க. முடிஞ்சளவு அன்னைக்குள்ள வேலையை அன்னைக்கே செஞ்சுருங்க. சரியா? இல்லை அப்படின்னா நீங்கள் எந்த விஷயத்தை செய்கிறதுக்காக சோம்பல் பிடிச்சிங்களோ அந்த விஷயந்தான் அடுத்த நாள் அப்படின்னு உங்களுக்கு சுமை கூடிக்கிட்டே போகும். 3வது விஷயம் பார்த்திங்கன்னா, வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்களை மாற்றவே முடியாதுதாங்க. இப்போது இந்த மாதம் வெயில் அடிக்குதுன்னா அது வெயில் அடிக்க தான் செய்யும். மழை பெய்கிற மாதம்னா மழை பெய்ய தான் செய்யும். மழையை இன்றைக்கி நீ பெய்யாத அப்படின்னு நம்ம சொன்னால் அது நிற்குமா? நிற்காது. ஏன்னா அது பிரபஞ்சம், இயற்கை. அப்படிங்கும்போது பிறப்பு, இறப்பு எல்லாமே நடக்க தான் செய்யும். நம்ம வீட்டில் மட்டும் எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்காங்க, நம்ம வீட்டில் யாரும் இறக்கவே மாட்டாங்க அப்படின்னு தப்பு கணக்கெல்லாம் போட முடியாது. ஏன்னா அதெல்லாம் இயற்கையோட ஒரு பாதைகள், அதோட இயற்கை எப்படி சொல்கிறது, கடவுள் என்ன வச்சுருக்காங்களோ அது அந்தந்த நேரத்தில் கரெக்டாக நடக்கும். அதனால் நம்ம நினச்சி இங்கே எதையுமே தலைகீழாக மாற்ற முடியாது. சரியா? நமக்குன்னு என்ன இருக்குதோ, இப்போ கஷ்டப்படுற நாம் ஒரு 10 வருஷம் கழித்து நல்லா இருக்கலாம். அதுக்காக நான் நாளைக்கே பணக்காரனாக ஆயிரணும் அப்படின்னு நினச்சிட்டு தப்பு கணக்கு போட்டு ஒரு முட்டாள்தனமான நம்பிக்கையை நம்ம வளர்க்கக்கூடாது. பணக்காரனாக ஆவோம், ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கழித்து ஆவோன்னா அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். முக்கியமாக அந்த பணக்காரன் ஆகிறதுக்கு நம்ம எந்த மாதிரி சிக்கனமாக சேமித்து உழைக்கணும் அப்படிங்கிற ஒரு வழியை கண்டுபிடிக்கணும். சும்மா இருந்துட்டு நான் பக்கத்து வீட்டுக்கார மாதிரி பெரிய ஆளாக வருவேன் அப்படின்லாம் நினச்சா தப்பு கணக்கு தான். இப்போ ரோட்டில் போகிறோம், பெரிய ஒரு டிராஃபிக் ஜாம் வருது அப்படின்னா எல்லா வண்டியும் அடித்து தவிர்த்து போட்டுட்டு நீங்கள் முந்தி போயிடுவீங்களா? இல்லை டிராஃபிக் ஆஃபீஸர் தான் உங்களை முன்னாடி விட்டுருவாங்களா? அந்த சிக்னல் லைட்டு காட்டுற வரைக்கும் பொறுமையாக நின்றுதுனங்க ஆகணும். அதே மாதிரி தான் எப்போ நம்ம வாழ்க்கைக்கான ஒரு சிக்னல் லைட்டு நமக்குன்னு இருக்குதோ அந்த லைட்டு எரியும் போது நம்மளும் முன்னேறுவோம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க.
4வது விஷயம் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம குடும்பத்திலேயோ இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாரையோ ஒருத்தரையோ நான் அவங்கள மாற்ற போகிறேன், என்ன மாதிரியே அவங்கள நான் மாற்ற போகிறேன், அவங்க கேரக்டர் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் மாற்றுறேன்னு சொல்லி நம்ம புதுசாக முயற்சி எடுக்கவே கூடாது. நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ, அதாவது நம்மக்கிட்ட வந்து ப்ளஸ் இருக்கலாம், மைனஸ் இருக்கலாம், குறை நிறை எது இருக்கோ நாமளை திருத்திக்கிட்டாலே போதுங்க. மற்றவங்க வந்து நமக்காக மாறணும், நம்மளே மாதிரியே மாறணும் அப்படின்லாம் நினச்சி அவங்களுக்காக நீங்கள் உங்கள் டைம் எல்லாம் வேஸ்ட்டு பண்ணாதீங்க. ஏன்னா யாரையுமே நம்ம வந்து மாற்ற முடியாது. அவங்க மனசு உணர்ந்து ஒரு விஷயத்தில் ஆமாம் நம்ம தப்பு பண்ணுறோம், நம்ம மாறுறோம் அப்படின்னு அவங்க சுயமாகவே மாறினாங்கன்னா ஓகே. நம்ம போய் நின்றுக்கிட்டு அடுத்தவன் விட்டு நாய் வாழ நிமிக்க முடியாது, சரியா? அதனால் முடிஞ்சவரை உங்களை நீங்களே மாற்றிக்கோங்க. 5வது விஷயம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். நிறைய பேர் அப்படி தான் மற்றவங்க நம்மளை அழ வைக்கிறாங்க, ஒரு நம்மளை பார்த்து தாழ்வான மொழி சொல்கிறாங்க. இப்போ என்னெல்லாம் வந்து சின்ன வயசில் சொல்லுவாங்க, நீ அழகாகவே இல்லை, உங்கள் வீட்டிலேயே நீ தான் சுமாராக இருக்க, அப்படி இப்படின்லாம் நிறைய பேசுவாங்க. அந்த நேரம் கண்ணு கலங்க தான் செய்யும், மனசு பாரமாக இருக்க தான் செய்யும். உடனே நம்ம வந்து எடுத்தடிக்க ஆமாம் நீ பெரிய சூரிய ஒளியா, நீ பெரிய புறா மாதிரியாக இருக்கா அப்படின்லாம் வார்த்தைகளை விடக்கூடாது. அவங்க சொல்லி நம்ம கண்ணும் மனசையும் எப்போ கலங்குதோ அப்போ அதை வந்து கடவுள் கேட்பார். நம்ம அவங்க சொல்கிறதுக்கு டக்குன்னு வந்து பொறுமை இல்லாமல் ரியாக்ட் பண்ணி ஓவராக வார்த்தையை நம்ம விடக்கூடாது, புரியுதா? அப்படின்னா அவங்க நம்ம வார்த்தை விட்டால் அந்த வார்த்தை திருப்பி நமக்கு அடிக்கும். நம்ம பொறுமைன்னு ஒரு விஷயத்தில் வந்து இருந்துட்டோம் அப்படின்னா அந்த பொறுமையோட பலன் வந்து பெருசாக கிடைக்குங்க. இது வந்து உண்மை. முடிஞ்ச வரை மற்றவங்க நம்மளை திட்டுறாங்க, அடிக்கிறாங்க, என்ன சொன்னாலும் ஒரு காதில் வாங்கிட்டு மறு காதில் போயிட்டே இருங்க. அவங்க சொன்ன வார்த்தைகள் எல்லாம் சுவரில் ஒரு பந்து தூக்கி எறிங்க, அந்த பந்து திருப்பி நம்ம முகத்தை நோக்கி தான் வரும். அதே மாதிரி தான் நம்மளை பார்த்து யார் யார் என்னென்ன வார்த்தைகள் விட்டாங்களோ அந்த வார்த்தைகள் எல்லாம் அவங்களுக்கு 1க்கு 2ஆக போய் சேரும். 6வது விஷயம் பார்த்திங்கன்னா கோவங்க. எனக்கெல்லாம் நுனி மூக்கில் தான் கோவம் இருக்கும். அந்த கோவத்தை குறைச்சிட்டோம் அப்படின்னாலே நம்ம உடம்பு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எதுக்காக அப்படின்னா நான்லாம் எதுக்கெடுத்தாலும் கோவப்படுவேன். முன்னாடி சின்ன வயசில் படும்போது எனக்கு இந்த தலைவலி அப்படியெல்லாம் வராது. ஆனால் இப்போல்லாம் கொஞ்சம் கோவப்பட்டாலே அடுத்த செகண்டு தலைவலி வருது. அப்போ எங்கள் அம்மா திட்டுவாங்க, நீ இப்படி பண்ணாத, ப்ரெஷர் வரும். ஏன்னா ஒரு 25 வயசுலலாம் நமக்கு வந்து நோய் வரணும் அப்படின்னு தலையெழுத்தா இல்லை. அப்போ அந்த நோய் வரவிடாமல் தடுக்கணும் அப்படின்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த கோவத்தை மாற்றணும். ப்ரெஷர் வரும், தலைவலி வரும், திருப்பி நம்ம கண்ணாடி போடுற மாதிரி இருக்கும். ஒரே ஒரு கோவம் அப்படிங்கிற விஷயத்தை பட்டு உடம்புல 9 நோயை இழுத்து வைக்க வேண்டாம், சரியா? இன்னொன்று, கோவப்பட்டோம் அப்படின்னா ஒரு 4 பேர் கூட்டத்தில் யாருமே நம்மளை மதிக்க மாட்டாங்க. அவன்கிட்ட எதுக்கு சொல்லிட்டு அவன் தான் எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறானே அப்படின்னு கோவப்பட்டோம் அப்படின்னா நமக்கான மதிப்பு மரியாதை எதுவுமே கிடைக்காது. இன்னொன்று, கோவப்பட்டாலே நம்ம முகத்தை யாருமே பார்க்க மாட்டாங்க. 7வது விஷயம் பார்த்திங்கன்னா, ஆசையை சுருக்கணுங்க. என்னக்கா இப்படி சொல்கிறீங்கன்னு நினைக்காதீங்க. ஆசைப்படணும். நமக்கு நம்ம வீட்டில் என்ன ரூபாய் இருக்குதோ, என்ன வருமானம் வருதோ அதுக்கு தக்க ஒரு ஆசையை வச்சு அந்த ஆசை நிறைவேறுது அப்படின்னா அதில் வந்து நம்ம வந்து ஆசைப்படலாம். இல்லை நம்ம வீட்டில் இப்போ மாதம் 10,000 15,000 வருமானம்னா மாதம் 1,00,000 வாங்குகிற வீட்டு கூட நம்மளை வந்து கம்பேர் பண்ணக்கூடாது. அவங்க வீட்டை மாதிரி நானும் கார் வாங்கணும், அதை வாங்கணும். ஆனால் அதுக்கு எல்லா இதுக்கும் உழைப்பு வேணும், திறமை வேணும், பணம் வேணும், முக்கியமாக பொறுமை வேணும், புரியுதா? ஆசை வந்து நம்ம ஒரு விஷயத்தில் வைப்போம், அந்த விஷயம் நமக்கு நடக்காத போது நம்மளுக்கு உள்ளே வந்து மனசு நிம்மதி இல்லாமல் அழுதுகிட்டே இருக்கும். ஐயோ நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கலையே, ஆசைப்பட்ட அந்த ஆள் கிடைக்கலையே, நான் ஆசைப்பட்ட என்னோடய லவ்வர் பாய் எனக்கு கிடைக்கலையே, என் வாழ்க்கையே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம வந்து ஏதோ ஒன்று நமக்கு கிடச்சிருக்கோம், புதுசாக கிடச்சதை கூட நம்ம அனுபவிக்காமல் ஐயோ நான் ஆசைப்பட்டது கிடைக்கலன்னு பாஸ்ட்டை பற்றியே யோசித்து நம்ம வாழ்க்கையை வந்து நாசமாக்கிடுவோம். முடிஞ்ச வரைக்கும் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நிறைவாக வாழுங்க. அதுதான். ஏன்னா நமக்குன்னு எது கிடைக்கலையோ அது வந்து கடவுள் நமக்கு வேண்டாம் அப்படின்னு ஏதோ ஒரு வழி மூலமாக உணர்த்தியிருக்காங்க. நம்ம ஒரு பையனை லவ் பண்ணியிருப்போம், அந்த பையன் நமக்கு கிடைக்கலன்னா அந்த கடவுள் என்ன செஞ்சுருப்பாங்க, இது வந்து லைஃப் உனக்கு வேண்டாம், உனக்குன்னு புதுசாக ஒரு லைஃப்பை தந்திருக்கேன் அப்படி காட்டலாம். அது ஒரு ஆள்லேருந்து ஒரு பொருள் எடுத்துக்கிட்டால் கூட அந்த மாதிரி தான், புரியுதா? எது நமக்கு கிடைக்குதோ அதுதான் கடவுளால் நமக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட்டுன்னு கூட வச்சுக்கலாம்.
லாஸ்ட்டு விஷயம் பார்த்திங்கன்னா, அதிகமாக பேசணும்னு எங்களாம் அழதான் செய்யணும். ரொம்ப பேசினா வாயாடின்னு சொல்லுவாங்க. அமைதியாக இருந்தால் இவன் என்ன வாய் பேசாத ஊமையாக இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. முடிஞ்ச வரை நீங்கள் வந்து ஊமையாக இருக்கிறதே பெஸ்ட்டு. நிறைய கேளுங்க, கம்மியாக பேசுங்க. அதிகமாக பேசினா எல்லாருக்குமே பிடிக்காது. ஏன்னா நமக்கு கிடைக்கிற பேர் ஓட்டவாய் அப்படின்னு பட்டம் தந்துடுவாங்க. நம்மளை நம்பி ஒரு கூட்டத்தில் வந்து எந்த விஷயத்தையுமே ஷேர் பண்ண மாட்டாங்க. புரியுதா? இது எல்லாமே என்னோடய சொந்த அனுபவம் தான். அதனால் முடிஞ்ச வரை அமைதியாக இருந்தேன்னு வைங்களேன், அந்த வீட்டில் ஒரு அமைதியான பிள்ளை இருக்குமே அப்படின்னு நம்மளை விசாரிப்பாங்க, நம்மளை தேடுவாங்க. என்ன ஒன்று, ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா அந்த கூட்டத்தில் நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா மற்றவங்க எல்லாராலையும் நீங்கள் ஈர்க்கப்படுவீங்க. அதுதான் அமைதிக்கான சூப்பரான ஒரு மந்திரம். புரியுதா? நிறைய கேளுங்க. மற்றவங்க உங்ககிட்ட அவங்களோட கவலைகளை சொல்லும்போது காது கொடுத்து கேளுங்க. நீங்கள் சைலண்டாக ஒரு புன்னகையோடு இருங்க. இவ்வளோதாங்க. இந்த 7 பழக்கத்தையும் நீங்கள் மாற்றிட்டீங்க அப்படின்னாலே உங்கள் லைஃப் வந்து ரொம்ப சூப்பராக போகும். இது எல்லாமே நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபுக்காக தான் சொல்லியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் போடுங்க. நாளைக்கு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.